அப்புறம் கோத நீ தான் சொல்லணும், பேசு. மனசுக்கு நிறைவா இருக்குங்க. இது வரைக்கும் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. அண்ணி அண்ணனும் நம்மள அவமானப்படுத்தினதுல தமிழுக்கு பாக்குற பொண்ணு மட்டும் படிச்சவளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். ஆனா இவ படிச்சதோட இல்லாம எவ்வளவு பாந்தமா, ரொம்ப அழகா, ஏத்தி வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்கா. இது பத்தாதா எனக்கு? அம்மா சுகாசினி, நீ எங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்க அத்தை கிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்ட. சுகாசினி, உனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு தானே? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடு. அட என்னம்மா நீ இப்படியா சபையில வச்சு எல்லாத்தையும் கேப்ப? உனக்கு அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசலன்னா தனியா கூட்டிட்டு போய் பேசு. இல்ல அங்கிள், எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்ல. எது சொல்றதுல எனக்கு என்ன கூச்சம்? ஏற்கனவே இவர் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரோட பேச்சுல இருந்த பொறுப்புணர்ச்சி, அடக்கம் எல்லாம் சேர்த்துதான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க வீட்டுக்கா? இவனா? தமிழ், நீ எப்படா இங்க வந்த? அது வந்து அது இருப்பா, என்ன வந்து போயின்ட்டு அதை தெரிஞ்சிருச்சுல, இனிமே முக்காடு எதுக்கு? அம்மா, கார்த்தியோட விஷயம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தானே தெரியும். அதுக்கு முன்னாடியே அண்ணன் இங்க வந்திருக்காரு. இந்த மாதிரி என் தம்பிக்கு வேற லவ் இருக்கு, அதனால இந்த சம்பந்தம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சுகாசினி சொல்றா. என்ன தமிழ்? அப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தியா? ஆமா, அதுக்கு முன்னாடி உங்க சின்ன கொடுக்கு பண்ண டார்ச்சர் அப்படி. அன்னைக்கு தமிழ் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் எங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சு போச்சு. ஒரு குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைனா இப்படித்தான் இருக்கணும். அந்த பண்பு தான் சுஹாசினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதைத்தான் அவ சொல்றா. எங்க எல்லாருக்கும் பூரண சம்மதம். இனிமே நீங்க தான் முடிவு சொல்லணும். இதுல முடிவு சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? விருப்பப்பட்டுதானே தேடி வந்திருக்கோம். இல்லைங்கய்யா, நான் அதை சொல்லல. சுஹாசினி கிட்ட சம்மதம் கேட்டீங்க, அவ சம்மதம்னு சொல்லிட்டா. தமிழ்கிட்ட ஒரு வார்த்தை சம்மதம் கேட்ட சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுவும் வாசம் தான். என்னடா தமிழ், பொண்ணு தேங்காய் போட்டு உடைச்ச மாதிரி பட்டதும் விஷயத்த சொல்லிட்டா, உனக்கு சம்மதம் சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதானே? அவன் என்ன சொல்ல போறான்? என்னோட விருப்பம் தானே அவனோடது. அம்மாவுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும்னு சொல்ல போறான். இல்லடா தமிழ்? ஆமாமா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? என்னடா தமிழ், பொண்ணுகிட்ட தனியா பேசணுமா? இந்த காலத்துல இதெல்லாம் பேஷன் தானடா.
என்ன பிரச்சனை? பொண்ணு பிடிச்சிருக்கு தானே? வாங்க, உங்க கையாலேயே குங்குமம் வச்சு விடுங்க. வாமா. அப்புறம் என்ன மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடலாமே. ம் சரிங்க ஐயா. என்னடா தமிழ் தமிழ் என்ன கிளம்பிட்ட? எங்க கிளம்பிட்ட? இல்லைம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணணும். நீங்க கூப்பிட்டீங்களன்றதுக்காக தான் நான் வந்தேன். அந்த மீட்டிங் தான் போஸ்ட்போன் ஆயிருச்சு. அது இல்லடா, மண்ணடியில் ஒருத்தரை பார்க்கணும். புது கிளைண்ட். முக்கியமான மீட்டிங். ஏடா இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோவே நீதான். கிளைமேக்ஸ்ல நீ இல்லடா எப்படிடா? இல்லப்பா, அது அப்பா இது என்ன சினிமாவா? அதான் ஓகே சொல்லிட்டான்ல. அதுக்கப்புறம் பேசத்தான் பெரியவங்க நீங்க இருக்கீங்களே. அவன் போட்டுங்க. எப்பவுமே அவனுக்கு வேலை தான் முக்கியம். சரி தமிழ், நீ கிளம்பு. நாங்க பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேம்மா, வரேன்ப்பா, வரேம்மாம்மா. சரிங்க தம்பி. தமிழ், ம்? அவகிட்ட சொல்லிட்டு போ. வரேங்க. ஏய் நமச்சி வாடா. வாமா. தமிழ் என்னப்பா டென்ஷனா இருக்க? என்னன்னு தெரியலடா. உலகிருந்து கிளம்பலாம் வா. தமிழ் எனக்கு என்னமோ. ஏய் நீ கொஞ்சம் கம்மியா இருக்கிறியா? வண்டியில் ஏறு. அப்பா வாயேன்ப்பா, அப்படியே கடலோரமா காலார நடந்து போலாம். எனக்கு ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. உனக்கு கால் வலி சரியாச்சுன்னா சொல்லி கிளம்பலாம். இப்படி நடந்தாதான்ப்பா கால் பிடிச்சது இடு பிடிச்சதெல்லாம் போவோம். அது தவிர நீ நானும் இப்படி ஏகாந்தமா நடந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வாப்பா. அட வாப்பா, சொல்றது கேளு வா. வா. லவ் இல்ல நான் சொல்றேன். இரு உன் வாயில ஒத்துக்க வைக்கிறேன். அப்படி இப்படி தள்ளி போனாலும் அம்மா உனக்கேத்த பொண்ணாதான் உன் கண்ணு முன்னாடி நிறுத்திருக்காங்கல்ல. கோதையம்மானா கோதையம்மா தான் இல்ல. ஒன்னும் சும்மா சொல்லக்கூடாது. நல்ல அழகு, அம்மா நினைச்சப்ப நல்லா படிச்சிருக்கா, குணத்துலயும் தங்கமா இருப்பா போல் இருக்கு. நாளை பின்னைக்கு வீட்டையும் பொறுப்பா பார்த்துப்பா, ஃபேக்டரிலையும் உனக்கு நிர்வாகத்துல துணையா இருப்பா. லக்கி மேன் பண்ணி. பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புன பாத்தியா? அங்கதான்ப்பா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கதான்ப்பா நீ நிக்கிற. மத்ததெல்லாம் கோதையம்மா பார்த்துப்பாங்க. நான் கூட பயந்துட்டேன், எங்க நீ சாமி சொல்லிச்சு அது சொல்லிச்சுன்னு சரஸ்வதி பின்னாடி போயிடுவேன்னு. ஆனா ஒரே செகண்ட்ல அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு அம்மா சொல்ற பொண்ணுக்கு ஓகே சொன்ன பாத்தியா? அங்கதான்ப்பா நீ ரெண்டாவது தடவை நிக்கிற. எனக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு சரஸ்வதியை விட எல்லா விஷயத்துலையும் 1000 மடங்கு பெட்டர் இல்ல? சரஸ்வதி அவன் முன்னாடி நிற்க முடியும். என்ன இந்த அடக்கம், அதுல வேணா 2 பேரும் ஈக்குவலா இருக்கலாம். என்ன ஒண்ணு, சரஸ்வதி உன் மனசை கவர்ந்துட்டா. நீயும் கொஞ்ச நாள் பின்னாடி லவ் பண்ணி சுத்திட்டு இருந்த. அதான் அந்த பொண்ணை வேணான்ட்டியே. இப்ப இந்த பொண்ணை லவ் பண்ண வேண்டியதுதான். சரஸ்வதிக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப என் மனசுக்கு சரஸ்வதா உனக்கு ஏத்த ஜோடின்னு தோணுச்சுப்பா. தவிர சாமியே அடையாளம் காட்டின அபூர்வ பொண்ணாச்சே சரஸ்வதி. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஐ திங்க் God has made a mistake in your case. எந்த விஷயத்துல வேணாலும் சரஸ்வதி அந்த பொண்ணோட போட்டி போடலாம். ஆனா 2 விஷயத்துல சரஸ்வதி ஜகா வாங்கி தான் ஆகணும். ஒன்னு படிப்பு, அது சரஸ்வதிக்கு சுட்டு போட்டாலும் வராது. இன்னொன்னு குடும்ப கௌரவம். இவங்க எவ்வளவு பெரிய இடம். அப்படியே முக்கிய முனைக்கு சரஸ்வதி 3 வருஷத்துல டிகிரி முடிக்கிறான்னு வெய்யி. ஆனா சோசியல் ஸ்டேட்டஸ்
சரஸ்வதி அப்பாவால இந்த புது பொண்ணு அப்பா மாதிரி 2 வருஷத்துல 50-60 கோடிக்கு அதிபதியாக காட்ட முடியுமா? போதும் போப்பலாம். தமிழே, முக்கியமான விஷயம் பேசத்தான் உனக்கு கூட்டு வந்தேன். உன் பக்க நியாயத்தை உனக்கு சொல்றேன், அவ்வளவுதான். சரி மூடு சரியில்லை வாப்பலாம். எப்பா, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா என் பேச்சு கேட்டா உன் காது ஒன்றும் பொசிக்கிறாது. வாட் இஸ் திஸ்? அந்த பொண்ணே வேணானதுக்கு அப்புறம் அவ கொடுத்த gift மட்டும் நமக்கு எதுக்கு செல்லும்? இதை எடுத்துட்டு போய் உன் கையால தலையை சுத்தி கடலை தூக்கி போட்டுரு. முடிஞ்சா ஒரு முங்கிரு. அப்பதான் நீ வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க முடியும். இந்தா. என்னப்பா யோசிக்கிற? தமிழே, சரஸ்வதி சாப்டரை க்ளோஸ் பண்ணு. அவ வேணான்னா வேணான்னா மொத்தமா ஒதுக்கிடணும். இங்க பாரு, உன் மனசுல இருந்து சரஸ்வதியை எப்படி வழிச்செடுத்து தூக்கி போட்டியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையில இருந்து இந்த கிஃப்ட தூக்கி போட்டுடுப்பா. இந்தா. புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போற உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம். அம்மாவோட ஆசை முக்கியம். அம்மா பார்த்து வச்ச பொண்ணு முக்கியம். சரஸ்வதி தேவையில்லை. அதனால இதை தூக்கி எறிஞ்சிரு. அப்பதான் நீ நிம்மதியா வாழ முடியும். நான் ஏன் தூக்கி எறியணும்? நீயே தூக்கி எறிஞ்சிரு. அவ உனக்கு தானே கிஃப்ட் பண்ணா, அப்ப நீ தானே தூக்கி எறியணும். நீ எதுக்கு தடுமாறன்னு எனக்கு புரியலையப்பா. இத பாரு, உன் கையால நீ இதை தூக்கி எறிஞ்சாதான் சரஸ்வதி நீ விலைக்கு வச்சாச்சுன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கப்பா. தமிழே, எப்படி பார்த்தாலும் இது எதுக்கு உதவாத ஒரு பொருள். நம்ம ஃபேக்டரியில இருந்த ஒரு சாதாரண காப்பர் ஒயர். இதை எடைக்கு போட்டா பேரிச்சம்பழ கொட்டை கூட கிடைக்காது. அதனால தூக்கி போட்டு மறந்துடு. ஏப்பா, தூக்கி எறின்ற நீ அமைதியா இருக்க? ஓஹோ, அப்ப சரஸ்வதி மனசுல நினைச்சுக்கிட்டு அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழலான்னு பாக்குறியா? அப்படி இருந்த அது அயோக்கியத்தனம். இல்ல, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். ஒழிஞ்சது தொல்லன்னு இனிமே நீ நிம்மதியா இருப்பா. உன் மனசாட்சி உன்னை உறுத்தாது. உன் லவ்வுக்கு இருந்த ஒரே சாட்சி அந்த கடவுள் தான். எனக்கு தெரிஞ்சு கோர்ட்டுக்கு வந்து எந்த சாமியும் சாட்சி சொல்ல போறது இல்ல. அதனால நிம்மதியா உன் புது வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்க போறேன்னு யோசி. ஏப்பா, என்ன நிக்கிற? இனிமே நீ திரும்பி பார்க்கவே கூடாது. ஐயோ, அந்த புது பொண்ணு பேரை வேற மறந்துட்டேனே. சரி, எந்த பேரா இருந்தா என்ன, உனக்கு பொருத்தமா தான் இருக்கும். இங்க பாரு, இனிமே உன் ட்ரீம்ஸ்ல இவருக்கு பதில் அவர் அப்படின்னு சப்டைட்டில் போட்டு சரஸ்வதியை தூக்கி போட்டு இந்த புது பொண்ணை வச்சு டூயிட் பட ஸ்டார்ட் பண்ணு. என்னப்பா அங்க பாக்குற? ஒரு புது லைஃப் உனக்காக காத்துட்டு இருக்கு. அதை ஆரம்பிக்கலாம் வா. பழைய நினைப்பெல்லாம் மனசுல வச்சு சுமக்க கூடாது. வாப்பா வாப்பா. அட வான்றல. ஏப்பா இப்படி முட்டாளா இருக்க? இப்ப மறுபடியும் ஏன் இதை தூக்கிட்டு வந்த? உனக்கு வேணாம்னா மொத்தமா வேணாம் தானே இருக்கணும். இப்ப இதை தூக்கி போட்டு போறியா இல்லையா? இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட.
இதை என் கையால சுக்குநூறா உடைச்சு தூக்கி போட்டாதான் நீ சரிப்பட்டு வருவ. கொடுக்காத. ஏப்பா என்னால் அவளை விட முடியலடா. யார? சரஸ்வதியா. என்னப்பா சொல்ற? இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் வேண்டாம், அம்மா சொன்ன பொண்ணு தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவள் என் வாழ்க்கையில் வந்தா கொஞ்ச நாள் இருந்துட்டு சாதாரணமாக போயிடுவான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என் மனசில் தங்கறதுக்கு மட்டும் வரலடா. என் மனசே அவதான்னு இப்போதான்டா எனக்கு புரியுது. ஏப்பா ஒவ்வொரு தடவை உன்னை கேட்கும் போதும் இல்ல இல்ல எனக்குள்ள லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நீயே சொல்லுவீடா, உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன்னு. இப்போ தாண்டா எனக்கு அது புரியுது. இந்த நாள் வரைக்கும் அவளை பற்றி நான் பெருசாக நினச்சி கூட பார்த்ததில்ல, மிஸ் கூட பண்ணதில்லை. ஆனால் இப்போதான் இந்த நிமிஷம்தான் எனக்கே புரியுது என் உள் மனசுக்குள்ள அவள் தான் குடியிருக்கான்னு. இதுக்கு மேலே அவள் வாழ்க்கையில் இல்லைன்னு நினச்சி பார்க்கும் போது என் மனசு பதறுது, ஐயோன்னு கதறுது. இதுக்கு பேர் தான் காதல்னு இப்போதான். இந்த உண்மை உன் வாயால வர வைக்கிறதுக்கு தான் நான் இப்படிலாம் பண்ணப்பா. இப்போ உனக்கே புரியுது இல்ல? சிரிப்பா. லவ் பண்றதுக்கு சந்தோஷம் தான் பண்ணோம். ஏன் தலை குனிற? இல்லடா, சின்ன வயசுல இருந்து லவ் பண்றது தப்பு தப்புன்னு சொல்லி வளர்த்துட்டாங்கல்ல, அதான் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, சரஸ்வதி இல்லாம இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லடா. இதத்தாப்பா நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்குன்னு புரியறதுக்கு ஒரு நேரம் வேணாமாடா? அம்மா ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு இனிமே விதவும் பொண்டாட்டி சரஸ்வதி உனக்கு இல்லைன்றது உள் மனசுக்கு புரிஞ்சப்பதான் நான் திகைச்சு போய் நின்னேன். தப்பு பண்ற மாதிரி குற்ற உணர்ச்சியோட தான்டா நான் அங்கேருந்து எந்திரிச்சு இங்க வந்துட்டேன்டா. அது இங்க இருந்து புரியுது. லவ்னா அப்படிதான்ப்பா இருக்கும். அந்த பொண்ணு எனக்கு சம்மதம்னு சொன்ன உடனே என் மனசுல அப்படியே ஒரு பெரிய பாரமே வந்து உட்காந்துருச்சுரா. இனிமே சரஸ்வதி எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சப்போ அப்படியே நான் ஆடி போயிட்டேன். அப்போ அங்க எனக்கு எதுவுமே புரியலடா. ஆனா இவ்வளவு பெரிய டிராமா நீ போட்டதுக்கு அப்புறமா தான் என்னையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. நாரதர் கழகம் மட்டும் இல்ல, இந்த நமச்சிவாயத்தோட கழகமும் நன்மையில தான் முடியும். நம்புப்பா. சாதாரண காப்பர் இருந்து பண்ண பொருள் தாண்டா இது. ஆனா அது நீ கையிலேருந்து பிடிங்கி வீசினப்போ என்னோட இதயத்தை பிடிங்கி வீசின மாதிரி இருந்துச்சுடா. இது கிடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பதட்டம் இருக்கு தெரியுமா? அது எனக்கு மட்டும் தான்டா தெரியும். எதுக்காக நான் இத்தனை நாள் முட்டாளா இருந்தேன்? எதுக்காக நான் லவ் இல்லைன்னு நம்பினேன்? இது வெளில சொல்றதுக்கு எனக்கு என்ன வெக்கம், அவமானம்? இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஆனா இப்ப சொல்றேன், இத்தனை நாள் நான் இல்லைன்னு சொன்னது என்னுடைய முட்டாள்தனம். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் சொல்றேன்டா, சரஸ்வதியை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். சரஸ்வதி இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லடா. சூப்பர்ப்பா, இது போதும். இனிமே என்ன நடந்தாலும் உன்னையும் சரஸ்வதியும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. எங்க சத்தமா சந்தோஷமா சரஸ்வதி ஐ லவ் யூ கடலை பார்த்து சொல்லு பாப்போம். போப்பா. சரஸ்வதி ஐ லவ் யூ. சொல்லுன்னு டார்ச்சர் பண்ண, நான் சொதப்பிட்டேன். அதான் நேர்ல போய் என் மனசு திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடலான்னு இருக்கேன். வில்லா டைரக்டா கான்ஃபிடென்ட்டா அடிக்கணும். ஓகே மின்னல், ஆனாலும் பயமா இருக்குடி. இங்க பாரு. அடி பாவி, எதுக்குடி இவ்ளோ பயம்? உள்ள வந்து பார், நான் எப்படி போட்டு தாக்குறேன்னு.